தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இப்ப இளமதிய ரூம்ல விட்டு கதவை சாத்திட்டாங்க இல்லையா? கதவுக்கிட்ட நம்ம இளமதி புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க பரமன்கிட்ட. பரமனுக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா போயிடுது. அதே டைம்ல ஹால்ல உக்காந்துக்கிட்டு இதை எல்லாத்தையுமே இந்த கலா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம பரமனால பொறுக்க முடியல. இளமதிய பார்க்கறதுக்காக இளமதியோட ரூமுக்கே போயிடுறாப்புல தண்ணியோட. அங்க போய் பார்த்தா இளமதி தரையில படுத்துக்கிட்டு பரமா பரமான்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணிய இளமதி பக்கத்துல வச்சுட்டு கூப்பிட்டு பார்க்குறாப்புல. இளமதி எந்திரிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் ரூமுக்குள்ளாரையே போய் நம்ம பரம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. இதை இப்படியே விடக்கூடாது. விட்டா 6 மாசத்துல இந்த இளமதி பரமனோட மனசை மாத்திருவா. அதனால அதுக்குள்ள இவங்க 2 பேத்தையும் பர்மனண்டா பிரிச்சே ஆகணும் அப்படின்னு கலா சதி திட்டம் தீட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப மறுநாள் காலையில நம்ம இளமதி போதை தெளிஞ்சு ஏந்திரிக்கிறாங்க. வெளியில பார்த்தா நம்ம கமலம் தலையில நம்ம ரஞ்சிதம் பார்த்தீங்கன்னா தலையில கட்டோட இருக்கிறாங்க. பார்த்த உடனே என்னாச்சு, ஏன் தலையில கட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு இளமதி கேட்க, ஏண்டி நேற்று நைட்டு அடிச்சு உடைச்சிட்டு தலையில வர்ற ரத்தத்தை பார்த்து இது என்ன தக்காளி சட்னியான்னு கேட்டவ தானே நீனு, இப்போ ஏன் கட்டு போட்டிருக்கியா அப்படின்னு கேட்குறியா அப்படின்னு ரஞ்சிதம் கோவப்படுறாங்க. அப்பதான் நம்ம இளமதிக்கு நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. பரமனை குடிக்க வைக்காம இருக்கிறதுக்கு நான் குடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம இளமதி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நர்மதா மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டு போய், அதாவது இளமதி கொடுத்த மொபைல் எடுத்துக்கிட்டு போயிட்டு சர்வீஸ் கொடுக்குறாங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இதை மட்டும் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் நம்ம இளமதியோட அப்பா எல்லாத்துக்கிட்டையும் காசு கேட்டு கேட்டு அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நேராக போய் இளமதி கிட்ட சொல்லிடுறாங்க நம்ம நர்மதா. அதுக்கப்புறம் என்ன, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இவங்க பணத்துக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அம்மாவுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல்லையே போய் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு நர்ஸு மூலயமா விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி அம்மாவோட ஹார்ட்டில் ஹோல் இருக்குது, அதை சரி பண்ணணும்னா 5 லட்ச ரூபா வேணும், அதுவும் 1 வாரம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால நம்ம இளமதி என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த கலா பார்த்திங்கன்னா இளமதியோட ரூமை ஃபஸ்ட் நைட் ரூம் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு என்ன சதி திட்டம் பண்ணுறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.